ஓகே, நம்ம இப்போ இருக்கிறது வந்து இங்கே இருக்கோம். இது ஒரு நீல நிலா, இதுக்கு பேர் ப்ளூ மூன். உங்க போன் தானே? அது இப்படி ஒரு மாதிரி பயத்தோட பிடிச்சிருக்கீங்க. கொஞ்சம் நல்லா ஸ்டெடியா அப்படிங்க. இவன் தான் கத்து கொடுத்தேன் இப்படி பிடிக்க சொல்லி. பிரச்சனை இல்லை, நம்மளை காட்டினா போதும். காலையிலேருந்து விளாக் செய்யலாம் அப்படின்னு லீவ் போட்டு இறங்கி முக்கியமான ஒரு கேமராமேன் வரல. அவன் வராதனால நிறைய எங்க போறது என்ன பண்ண தெரியாம திக்க முக்காடி கண்ட நாய்கள்லாம் பார்த்து பார்த்து கூப்பிட்டுட்டு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கிடைக்குமா தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாய்ப்பு இல்ல ராஜா. இவனெல்லாம் கூட்டு வந்ததுக்கு நான் ஏதாச்சும் எருமாடி சேவாக்கு என்ன ஹெல்ப் பண்ணேன். இங்க பாருங்களேன் ப்ரோ, சூத்து மூடிட்டு கொண்டா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கும். இன்னொருத்தன் மேல வந்துட்டான். கொஞ்சம் தெரியும் ரொம்ப இதா இருக்கும். என்ன சொல்றது, கடுப்பா இருக்கும் பாக்கிறதுக்கு. என்னடா பண்றானுங்க, எங்க போறானுங்க, ஏதாச்சும் எங்களுக்கே தெரியல. நாங்க எங்க என்ன போறோம் என்ன பண்றோம் எங்களுக்கே தெரியல. நீங்க அது இதுல இருக்கு, நாங்களும் அது இதுல எல்லாம் ஒருத்தனால பாருங்க. போன் இது ஆனா கையில வீடியோ எடுத்துட்டு இருக்கா. எனக்கு தெரியல யாருக்கு இது எப்படி யூஸ் பண்றேன்னு தெரியல. இன்னொருத்தனை கூட்டி வந்தோம், அது போயிருச்சு கொட்டிக்கிறதுக்கு. ஜூம் கூடி அங்க ஒரு ஜூம் கூடி எப்ப பார்த்தாலும் சோறு 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 மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் போகுது. இதுங்க வந்து விளாகணுன்னே விஜய் சித்து விளாக் பார்த்துட்டு ஓகே இவர் சாப்பாடு வாங்கி தருவாரு, இவர் அங்கங்க கூட்டி போவாரு, இன்னைக்கு நம்ம சுத்த போறோம் ஃபன் பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, என்கிட்ட காசு இல்லை. நீ எனக்கு செலவு பண்றியா? நீ தான் வீடியோ எடுக்கிறியா, செலவு பண்றியா எனக்கு? நானே ஒண்ணு நம்பிதான் வந்திருக்கேன். முதல் நாளே வெறுத்துட்டு சொல்லு எங்களெல்லாம். சரி, உங்களெல்லாம் நான் என்னைக்கே எனக்கு பிடிச்சது கிடையாது. தனியா போறமே ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும்னு சொல்லி உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, பார்த்து பாருங்க. இதுல நாய்ங்களாம் வேணாம்னா தேடி வருது. நாங்க சாப்பிட போயிட்டு இருக்கோம், வாங்க போய் சாப்பிடுவாங்க. அவர் சும்மா அப்படி பேசிட்டு இருப்பாரு, நீங்க எல்லாம் கேட்டு இருக்காருங்க. சும்மா பண்ணி போட்டு ஏதாவது வருவாங்க. உன்னை எது கூட்டிட்டு வந்தேன்? எது கூப்பிட்டு வந்தீங்க? ஒரு ரெண்டு காமெடி வச்சு பண்ணு வந்ததுக்கு. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. ஃபுட் ரிவ்யூ கொடுக்க போறோமா? அந்த அளவுக்கு நாங்க பெரிய ஆள் இல்ல. நீ இல்லடா, அவர் ஒரு ஃபுட் பிளாக் கூட பண்ண. அவர் யூடியூப் சேனல் டிக்டாக்ல போய் பாருங்க. பண்றது vlog-ஏ இல்லடா. ஸ்டார்ட் பண்ணீங்களா? ஸ்டார்ட் பண்ணிதான். அது சொல்லணும்ல. வண்டியா முளைச்சிக்கிட்டு இருக்க. வாங்க சாப்பிட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாத்தி ஊட்டி விடல. உங்க சாத்தினா என்னன்னு சொல்லு. சாத்தினா இது சதையை வெட்டி குச்சிக்குள்ள வச்சு அவசரம் ஓட்டுறா ஓட்டு. தாங்க சாப்பிட்டீங்களா? கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆட்டம் ஆடுது தம்பி. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? இது ஃப்ரூட் சாலட்னு சொன்னியா? ஆட்டை எடுத்து கொடுத்துப்பேன். ஆமா அடுத்து என்ன பண்ண போறோம்? ஒன்னதான் பண்ண போறோம். இல்ல சீரியஸா நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? சீரியஸா ஒன்னதான் பண்ண போறோம். நீ நினைக்கிற இவ்வளவு தூரம் ஆளுங்க பாத்துட்டு இருப்பாங்கன்ட்டு. நீ இவன் வினோதம் பண்ணணும்னு சொன்னப்ப நான் நம்பல. சாத்திய வாயில போட்டுக்கிட்டு பழத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு, சாத்திய வாயில போட்டுக்கிட்டு பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு. கோழியா? ஆடு ஆடு ராஜா. ஆடு 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 ஆடு. அத்தை என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க. சொல்றேன். என்ன சொல்றது? அவருக்கே தெரியாம மறந்து போயிருக்காரு. நீ சர்ப்ரைஸோட அவரு சொல்லுவாரு. அவரு சொன்னா கரெக்டா இருக்கும். அவரு சொல்லுவாருன்னு யாரும் காமெடி பண்ண மாட்டீங்க. இப்ப சாப்பாடு போட்டு இருக்கோம். டயர்டா எவ்வளவு செஞ்சோம் போத. அடுத்த லொகேஷன் போறோம். அங்க சொல்லலாம் நம்ம சாப்பிட முடியல. எச்சகால நாய அங்க இருந்து நடந்த போது மேல பண்ணுவோம் பதிவு இருக்கு. இவன் ஸ்கூல் படிக்கிறவன், காலேஜ் படிக்கிறவன். காலேஜ் சொல்லுங்க. இன்னொரு 2 ஹவர்ல அவங்க அம்மா எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வந்து விடலையா எங்க அவன்? இப்ப அது நீங்க சமாளிக்கணும், நான் சமாளிக்க மாட்டேன். இவன் கணக்குப்படி இவன் ஒரு சைல்டிஷ். சூப்பரா சூப்பரா அண்ணன் எடுத்துக்கிட்டேன். பேசிட்டு கிராஸ் டாக் பண்ற. சரி நீ பேசு. நான் பேசுறது கேட்க மாட்டேன். நீங்க சொன்னதை கேட்பாங்க பல கோடி மக்கள். பல கோடி இந்து மாடா அதுக்கு பின்னாடி பல கோடி மக்கள் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல இப்ப அடிச்சு சொல்றேன், பின்னால ஒரு பல கோடி மக்கள் இருப்பாங்க வீடியோ பின்னால. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. நம்ம என்னைக்குமே வந்து மத்தவங்க நம்ம அப்படி பேசி பார்க்கக்கூடாது. எல்லாம் சமம்.
அவன் என்னமோ சொல்றான், நீ ஏதாவது சொல்லு, நீ ஏதாவது சொல்லு. கேமராக்கு பின்னாடி 6000 கோடி மக்கள் சொல்லு. இதை அடிச்சிருவியா இல்ல இதை எடிட் பண்ணுவியா? இது எங்க எடிட் பண்ணி தூக்கணும், எல்லாத்தையும் தூக்கணும். இதுல வந்து ஒருவேளை காசு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீடு நம்ம earn பண்றோம், அது உங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணுமா? அவள் ரொம்ப வேணாம், 50% கொடுத்தப்போ. கேளு, இன்னும் அதிகமா கேளு, 80% கேளு. உனக்கு என்ன சேனல் இது வாங்கிக்கிறியா? வாங்கிக்கோ, வராது. அந்த நம்பிக்கை நாமளும் பேசிட்டு இருக்கோம். உனக்கு வேணுமா நம்ம பெர்சன்டேஜ் சீன்ஸ்ல எங்க கேமரா பதிவு பண்ணியா? பெர்சன்டேஜ் வந்தா 100% எழுதி வை. எனக்கு வர எல்லாத்தையும் உனக்கு 50% கொடுத்துருவோம், எனக்கு 100% கொடுத்துறேன். செருப்படியா இருந்தாலும் எனக்கு தெரியும் நீங்க பேசுறதுக்கும் லாபத்து நாட்டுல நீங்க எடுத்துக்கோங்க. டேய், நீ அந்த பக்கம் பேசு. 1000 கோடி மக்கள். ஓகே. அதாவது 10 நிமிஷம் திறந்து விடுறா, போன்ல சார்ஜ் இல்லைன்னா நான் சொன்னேன் 10 நிமிஷம் மட்டும் திறந்து விட்டு 9 நிமிஷம் ஆயிடுச்சா வந்து காது சொல்றான். கணக்கு பார்த்து பழகுறானுங்க. இதாவது ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் கணக்கு பார்த்து பழகு. நீ பேசாத, நான் ரொம்ப சேட் ஆயிட்டேன். அவ்வளவுதான், கலச்சிடுவோம். அது சாப்பிட்டுட்டு முடிச்சு காசு கட்டுவோம், நம்ம கிளம்பிடுவோம். அதாவது அதான் நம்ம பயணம் எங்க ஆரம்பிச்சது, ஒரு 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு, ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு அங்கிட்டு ஆரம்பிச்சிச்சு பயணம். நாங்கள் டிராவல் வாக் பண்ணி இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா அதே 3 கிலோமீட்டர் தாண்டி தான் இங்க வந்திருக்கோம். ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தான் இருக்கும். பிகாஸ் தோஷத்துக்கு விளக்கு போட வரத்தனால. அவன் இப்போ இங்க இருந்திருந்தாங்கன்னா எங்க லெவலே வேற, நீங்க வேற என்வாயர்மெண்ட் பார்த்துருப்பீங்க. உண்மையை சொல்றேன், என்ன பிளான்னா வந்துட்டு உண்மையை சொல்லு. பிளான் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதை உண்மையை கேட்கிறோம். உண்மையை சொல்லிட்டு உண்மையை சொல்லு. உங்களை மாதிரி தான் இவனுங்களும் சர்ப்ரைஸா இருக்கானுங்க. இவனுங்க தான் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்ல. நீங்க கண்டினியூஸா பார்க்க போறீங்க. இன்னும் சூரிய கொஞ்சத்தை மறைஞ்சிரும். நாங்க சாப்பிட்டுட்டு மூஞ்சி மறைஞ்சிரும். போயிருச்சு. இவ்வளவு தூரம் ஒருவேளை நம்ம வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா அவங்களாம் வந்து ஒரு இல்ல உண்மையாமலே இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் இருக்காங்கன்னா மனதளவுல அவங்க வந்துட்டு தைரியசாலி ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்து இந்த வீடியோ என்னது அடுத்த கட்டத்துக்கு போவோம். என்ன சத்தியம்? இதுக்கப்புறம் ஃபுல் ஃபன். நான் கேரண்டி கொடுக்குறேன். எல்லாரும் மொட்டை முதல்ல இருந்து கேரண்டி. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? ஃபுல் ஃபன் இருக்கும். துளசி வாசம் வரல, தவசி வாக்கு மாதிரி கொஞ்சம் முடிச்சு. நீ அவன் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்ட தானே, அதனால தானே இப்ப அவன் இது பண்ற. அவனை கொஞ்சம் நல்ல புத்தி சொல்லி அந்த காமெடி பண்ண வச்சிருந்தா இட்டா இருக்குமா? கூட பழம் சாப்பிட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. என்னடா தவறாதான் இருக்கும். சரியா வந்திருக்காது. நாங்க எல்லாம் முதல் நாள் செய்யறோம். என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றோம் அப்படியே பேசிட்டே இருப்பான். நம்ம என்ன பண்றது? நாளாவது எல்லாம் கரெக்டா வரும். நம்பி சாத்துங்க. நாளைக்கு ஐயோ அடுத்த பல கோடி மக்கள் ஏமாந்து போயிருவாங்களே. இவன் பல கோடி மக்கள் மொத்தம் எனக்கு நெஞ்சு ஒரு மாதிரி இதா இருக்கு. சின்ன கல் போட்டாதான் பெருசாகும் சொல்லுவாங்க. என்னது? சின்ன கல் போட்டாதான் பெருசாகும். என்ன பெருசாகும்? ஒரு வீடு இருக்கு. வீடு கட்டுறதுனா பெரிய விஷயம் தான். அதுக்கு முதல்ல ஒரு கல் வச்சாதான் அடுத்த கல் வைக்க ஒரு வீடு ஆகும். அந்த மாதிரி தான் அந்த கல்லை எடுத்து அடிக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் நீ ஃபூல். நீ வந்து காமெடி பண்ற, வீடு கட்டுறதை பத்தி பேசிட்டு இருக்க. இப்ப வாழ்க்கைன்னா அந்த மாதிரி ரெண்டு ஒற்றுமை இருந்துச்சால அதுமே கிடையாது. நீ பேசுற முதல் வார்த்தைக்கு ரெண்டாவது வார்த்தைக்குமே ஒற்றுமை இல்லை. அதான் வர்க்கீஸ் இல்ல. வீடு கட்டுறதும் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறது ஒண்ணுதான். ஆரம்பிக்கும் போது இருக்கும். போக போக பாருங்க வீடு எப்படி கட்டும். ஆரம்பத்துல பார்த்து கேவலமா தான் இருக்கும். கட்டும் போது தான் சொக்கா இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு சேனல் ஆரம்பிக்க கேவலமா தான் இருக்கும். போகும்போது நல்லா இருக்கும். சரி, சேனல் ஆரம்பிக்க போறீங்க. சேனல் நம்பர் என்ன? 221 225. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சொல்லு. யூடியூப் சேனல் எங்க நம்பர் வரும்னு கேளு திருப்பி. அவனை சேனல் பேருனா எங்களுக்கு சேனல் பேரு இப்போ வரைக்கும் தெரியாது. சேனல் பேரு இவரு பேரு எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும். சொல்றேன், நம்ம சேனல் நிறைய பேர் பல கோடி மக்கள் பாத்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். அவங்க இந்த நாய்ங்க என்ன பண்ணுதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. நீ தப்பா புரிஞ்சுக்காத. அப்படி பாக்காங்களா இல்லையா? பிடிச்ச நாள் தான் பாக்குறாங்க. இல்லைன்னா இவ்வளவு நேரம் உட்காந்து இருப்பாங்களா? மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கு இந்த வரைக்கும் நம்பர் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. நம்ம கேமராமேன் லீவ் போட்டாலா? சரி, இவனுங்க என்ன பார்த்துட்டு இருப்பான். அவ்வளவுதான். நான் தான் இருக்கேன்ல. இப்ப வீடியோ இப்ப என்னன்னு சொல்லி சாத்த போறீங்க? சாத்துங்க. நீ வீடு கட்டுறத பத்தி அங்க பேசிட்டு இருக்க. அடுத்து பிரம்மாண்டமான விஷயங்கள் இந்தியன் 2 பார்த்திருப்பீங்களா? பிரம்மாண்டமான விஷயங்கள் நடக்க போகுது. இருட்டுனோனே பாட்டு போட்டுருவேன். ஏதாச்சும் பண்ணுங்க.